அம்மா வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 1 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை எல்லாமே இப்போ 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் வந்து மதர்ஸ்க்கு தான் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அம்மா அந்த பிஜிஎம்க்கு தான் வச்சு மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு 12 செகண்டுக்கு வந்து ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ ஸ்க்ரீனை வந்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே தனித்தனியாக போயிட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக வந்து ஷோ ஆகுது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பிரைட்டாக வந்து ஷோ ஆகுதோ அந்த ஃபோட்டோக்குலாம் இந்த மாதிரி விக்னேட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கரெக்டாக லுக்காக வந்து இருக்கும். ஸோ அதனால் விக்னேட் ஆப்ஷனை மோஸ்ட்லி எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்அனிமேஷன்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்டகரியே உங்களுக்கு வந்து அனிமேஷன்ற கேட்டகரி தான் இருக்கும். ஸோ அதில் இன்அனிமேஷன்ற எஃபெக்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெட் ஆன் பண்ணி எஃபெக்ட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்அனிமேஷனில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும், பட் நாம் ஆட் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எஃபெக்டாக தான் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதில் 33ன்ற எஃபெக்டை மட்டும் எல்லா ஃபோட்டோஸ்க்குமே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு இன்அனிமேஷனில் 33ன்ற எஃபெக்டை வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்குமே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம அந்த ஒரு எஃபெக்ட்ஸை மட்டும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு ப்ளே ஆகிறப்போ ஒரு ஆர்டராக வந்து ப்ளே ஆகும். ஸோ அதனால் எல்லா ஃபோட்டோஸ்க்குமே இன்அனிமேஷனில் அந்த 33ன்ற எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலையும் உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண மாதிரி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. நம்ம சாங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. ஆடியோ எத்தனை செகண்ட் அப்படியே இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 செகண்ட் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா இமேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக டெலீட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சாங்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்டிங் வரும், பிளண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, எஃபெக்ட்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வந்து எஃபெக்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே ஆகுதான்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே கரெக்டாக நம்ம இந்த சாங்குடைய பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து எல்லாமே செட் பண்ணியாச்சு. வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைன் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள், வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.